ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை இதில் 1 கப் எடுத்திருக்கேன். பேனை ஹீட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் தேங்காய் துருவல் 1 கப், சின்ன வெங்காயம் 10, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வத்தல் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிறிதளவு புளி, இவ்வளோதான் தேவை. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வத்தல் 4 கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. வேர்க்கடலையும் சேர்த்து, அதாவது வறுத்த வேர்க்கடலை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மிக்ஸியில் நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம வேர்க்கடலை சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி ரெண்டுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.